ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. சங்கர் ரூம்ல இல்லப்பா. நல்லா பாரு, அங்கதான் இருப்பாரு. சரிப்பா. ஏன் இப்படி பண்றான் அவன்? ஐயா, என்ன மாப்பிள்ள நீங்க? எங்க போன சங்கர்? இங்க பாரு, உனக்கு காணாம மண்டபம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம். எங்கதான் கீழே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு பேசிட்டு இருந்தேன். எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? டைம் ஆச்சு, வா போலாம். வாங்கப்பா. சரி வாங்க வாங்க. டேய், என்னடா இதெல்லாம்? மாப்பிள்ள வராரு, நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. சங்கரோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இறந்து போச்சு. நல்ல வேலை, வர்ற பொண்ணு அதிர்ஷ்டசாலி தான். பாவம் பா இந்த சங்கர். கண்ணுக்கு லட்சணமான முத பொண்டாட்டியோட வாழை கொடுத்து வைக்கல. இவன் வாழ்க்கை இந்த குண்டு பொண்ணு கையில மாட்டிக்கிச்சு. அத்தை, மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ள மேடைக்கே வந்துட்டாரு, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அதான் இதோ கூட்டிட்டு வரோம். வரேன் சந்தி. கவீனாமுபமஸ்திரவஸ்திரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதி ஆயச்செங்கன்மோதுவித்சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரீபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாகிருதாய நமः. ஓம் அபியாய நமः. ஓம் பூதாய நமः. ஓம் தக்ஷாய நமः. ஓம் அத்தியக்ஷாய நமः. ஓம். மாலை எடுத்து மாப்பிள்ளை கழுத்துல போடுங்க. அண்ணே, சங்கருக்கு மாலை போட்டு. சரிப்பா. என் கழுத்துல மாலையை போட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல மாலை விழ போகுது. பாத்துக்கு பாரு. அம்மா, கபில எங்கம்மா? ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே ஸ்வாஹா வாயுவே இதன் நமः. காலையில இருந்தே அவனை காணுமே. ஓம் பூர்வ ஸ்வாஹா இதன் நமः. ஏய் குமரா, கபிலா எங்கன்னு பாரு. சரிப்பா. ஓம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதன் நமः. ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதன் நமः. ஓம் ருத்ராய ஸ்வாஹா
वायवे इदं नमः ओम कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः ஹலோ केशवाय इदं नमः ओम யாரு தம்பி? யாருன்னு தெரியலண்ணே, கால் வந்துட்டே இருக்கு. ओम माधवाय स्वाहा ओम विक्रमाय स्वाहा அப்புறமா பேசு. विक्रमाय इदं नमः சரிங்கண்ணே. ओम स्वाहा சொல்லு மாப்ள. அப்படியா? போன சங்கர்ட்ட கொடுறா. சரி சரி கொஞ்சம் இரு, நான் போனை தர்றேன். சங்கரே போன். ஏய், என்னப்பா இந்த நேரத்தில் போனு? முக்கியமான கால் சார். ரொம்ப முக்கியமான கால் ஐயா. சொல்லுடா. மாப்பிள அவன் தப்பிச்சிட்டான்டா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. ஏய் நில்லுடா. என்ன சங்கர்? ஐயரை சீக்கிரம் வந்துட்டு परमात्मने इदं नमः சரி. ओम रुद्राय स्वाहा சாமி, रुद्र முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள மந்திரத்தை முடிச்சிட்டு சீக்கிரமா தாலி கட்ட சொல்லுங்க. சரிங்கம்மா ஐயரே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிருங்க. சரிம்மா. ஆமா ஆமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடுங்க. ஆமா ஆமா பொண்ணோட தோழியே சொல்லியாச்சு, சீக்கிரமா ஆரம்பிங்க. மகளாக போறவள பொண்ணுக்கு தோழி அமைகிற அதிர்ஷ்டம் வேற யாருக்கு கிடைக்கும்? केशवाय इदं नमः ओम नारायणाय டேய் நீ டேய் நில்றா நில். டேய் கபிலா, டேய் கபிலா. கபிலன், தம்பி கபிலா. டேய் தம்பி கபிலா, என்னடா ஆச்சு? நேத்துல இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்க, எடுக்காம இருக்க. சரி, ஏன் உன்னை துரத்திட்டு வந்தா? சீக்கிரம் வாங்க. எப்படியாவது எங்க அக்கா கல்யாணத்தை நடத்த விடாம சங்கர் பண்ண சதிய பாரி ஐயா கிட்ட சொல்லணும். வாங்க போலாம். இந்தாங்கோ, இதை எல்லாரையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி வாங்கோ. வாங்கிக்கோங்க.
கெட்டி மேளம். ओम गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. கட்டுங்கோ. என்ன சங்கர், பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு, ஏன் கையிலேயே வச்சிருக்க? என்னது? ஏய் சங்கர், என்ன பண்ற? ஒரு பொண்ணு கழுத்துல ஏற வேண்டிய தாலியை அப்படி தூக்கி எறியறியே, என்ன சொல்றீங்க? சங்கர், என்னாச்சு கல்ப? ஏங்க, தாலி கட்டுற நேரத்துல இப்படி பண்றீங்களே? நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு முதல்ல ராசாத்தி கழுத்துல தாலியை கட்டுங்க. போங்க. என்னையாது? ஏங்க, ரோட்ல போற எவ கழுத்துல வேணாலும் நான் தாலியை கட்டுவேன். ஆனா இந்த குண்டச்சி கழுத்துல நான் தாலியை கட்ட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. என்ன பேசுறீங்க? இப்படி அவசகுணமா பேசாதப்பா. கல்யாணம் மேடை வரைக்கும் வர வச்சுட்டு இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதப்பா. அப்படி என் பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டா? ஐயோ, தப்பு பண்ணது நீங்க இல்ல. கல்யாணம் இப்படி பாதியில நிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். இந்த ஊரே பார்த்து மரியாதை தரக்கூடிய நீதிமான் கொடைவள்ளல், உங்கள் பாசத்துக்கும் அன்புக்குரிய பாரி வேந்தர். கல்யாணத்தை நிறுத்துங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த சங்கர் நல்லவன் கிடையாது. பாரிவேந்தர் ஐயாவை பழி வாங்குறதுக்காக எங்க அக்காவை கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஆமா ஆமா, அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, முதல்ல கல்யாணத்தை நிறுத்துங்க. சங்கர் நல்லவன் இல்ல, கல்யாணத்தை நிறுத்த வந்தியா? படாங்க, நானே நிறுத்திட்டேன்டா. எப்ப வர வேண்டிய எப்படா வர? சினிமால வர போலீஸே மிஞ்சிட்டா. என்ன டைமிங், என்ன டைமிங்? நீ வந்து ரொம்ப லேட் எல்லாம் கிடையாது, ரொம்ப 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 லேட் வந்துட்டான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. இத பார் சங்கர், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உனக்கு ஏன் மேல கோவமா? அது என்கிட்ட காட்டு. அதுக்காக இப்படி கல்யாணத்தை நிறுத்துறது முறையில்லை. நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பே பண்ணியிருந்தாலும் அத நாம தனியா பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக இப்படி ராசாத்தி வாழ்க்கையை பணைய வச்சு விளையாடாத. இந்த அறிவன்னைக்கு இந்த ஊர்க்காரங்க முன்னால என்னோட ரைஸ் மில்ல இந்த குண்டச்சி முன்னால வச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன மன்னிப்பு கேட்க வச்சப்போ எங்க போச்சு? தப்பு செஞ்ச நீயே வா தனியா பேசலாங்கிறப்போ, தப்பே செய்யாத என்ன ஒரு வார்த்தை தனியா கூப்பிட்டு கேட்காம ஊர்க்காரங்க முன்னால வச்சு அவமானப்படுத்தும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இது
இது என்னோட டர்ன். இத நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய், அன்னைக்கு நீ போனதுக்கு அப்புறம் அசோக் சொன்னதை கேட்டு நான் தான் அவசரப்பட்டேன்னு உன் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கல? அடடே, என்ன ஒரு பெருந்தன்மை! ஊரை கூட்டு அவமானப்படுத்துவாராம், அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம சைலண்டா வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்பாராம். நாங்களும் மன்னிச்சு விட்டுணுமா? என்ன ஒரு நீதி, என்ன ஒரு நியாயம்! நான் எவ்வளவு வெள்ளந்தியா, எனக்கும் அந்த ரேஷன் அரிசிக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லன்னு சொல்லி நம்பாம எவனோ ஒருத்தன் சொன்னாங்கறத கேட்டுட்டு என்ன மன்னிப்பு கேட்க வச்சப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாரிவேந்தர் ஐயா. அன்னைக்கு முடிவு பண்ண, அன்னைக்கு வந்ததை விட ஊர் ஜனங்க அதிகம் வர்ற அன்னைக்கு அதே மாதிரி உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். அந்த நாள் எந்த நாள்னு யோசிச்சு பார்த்தப்பதான் நீ வல்லல்னு காட்டிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்கன்னு நான் முடிவு பண்ணி இந்த கல்யாணத்துல வச்சு உன்னை அவமானப்படுத்தணும்னு நான் அன்னைக்கே பிளான் பண்ணிட்டேன். இதுல ஒரு சின்ன வில்லத்தனம். இந்த கபிலா எனக்கு இந்த மாப்பிள்ளை ட்ரெஸ் கொடுக்க வந்தப்போ என்னோட திட்டத்தை ஒட்டு கேட்டதால நான் அவனை கொஞ்சம் வச்சு செய்யற மாதிரி ஆயிடுச்சு. அதான் நேத்துல இருந்து இந்த பாசத்துக்குரிய பையனை யாருக்கும் தெரியாம அடைச்சு வைக்க வேண்டியது ஆயிப்போச்சு. நான் எந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தனோ அது நல்லபடியா நடந்துருச்சு. அது போதும் எனக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. வரட்டுங்களா? வணக்கம். சங்கர், நீ எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீ இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பெரிய மனுஷன் கிட்ட பேசிட்டு இருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? சூப்பருங்க. பாருங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு எல்லாரும் எப்படி துடிக்கிறாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். செய்யாத தப்புக்கு எல்லாரும் முன்னாலே வச்சு என்ன மன்னிப்பு கேட்க வச்சாரு. நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். அந்த வழியை நீங்க எல்லாரும் உணர வேண்டாம். அதுக்கு தான் இது. இது பாருங்க தம்பி, எனக்கு எது நியாயம் எது தப்புன்னு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், என் பொண்ணோட கல்யாணம். அது நல்லபடியா நடக்கணும்னு தான் என்னோட ஆசை கனவு எல்லாம். அதை கெடுத்துறதுப்பா. போய் இந்த அயோக்கியம் காலில் விழ போறீங்க? வேண்டாமா, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இவனை கட்டிக்கிட்டா எங்க அக்கா நிம்மதியாவே இருக்க மாட்டாமா. வேண்டாமா, இந்த அயோக்கியம் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட வேண்டாமா. கபிலா சும்மா இரு. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. சங்கர், அவன் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டான். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க.
பாய். என்னோட காதல் இப்படி முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் கனவு தேவதை நினைச்சவ இப்படி என்ன அனாதையா நிக்க வச்சுட்டு போறாளே.